வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிரதமரின் பத்துமலை திருத்தல வருகைக்கு மகத்தான வரவேற்பை நல்குவோம். பொதுமக்களுக்கு தான் ஸ்ரீ நடராஜா அழைப்பு. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நாளை பிப்ரவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரியவிருக்கிறார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அழைப்பை ஏற்று பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரியவிருக்கும் பிரதமருக்கு மகத்தான வரவேற்பை நல்குவதற்கு பொதுமக்கள் திரண்டு வர வேண்டும் என்று தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். பத்துமலை திருத்தலத்தில் நடைபெற்றுள்ள மேம்பாடுகளை பிரதமர் நேரடியாக பார்வையிடவிருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் பத்துமலை திருத்தலத்தில் தமது நேரத்தை பிரதமர் செலவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவஸ்தானம் சார்பில் நமது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நல்லதொரு பதிலை வழங்குவார் என்று தேவஸ்தானம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். நம்முடைய அழைப்பை ஏற்று நாம் கொடுத்த அழைப்பிற்கு இணங்க நம் நாட்டினுடைய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் தைப்பூசத்து அன்று வருகை தர முடியாத காரணத்தினாலும் மேலும் பத்துமலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு இணக்கத்தோடு அவர் இருந்ததின் காரணத்தினாலும் நாளை சரியாக 3 மணிக்கு நம்முடைய பத்துமலை திருத்தலத்திற்கு பிரதமர் அவர்கள் வருகை தரவிருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் அவருடைய வருகையை பெரிதும் எதிர்பார்த்தோம். தைப்பூசத்திற்கு முன்னாலே அவர்கள் வருகை தந்திருந்தாலும் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் அவரிடம் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் அவர் நன்கு பரிசீலித்து நமக்கு ஒரு நல்ல பதிலை தருவார் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இன்று காலையில் என்னை பிரதமர் அலுவலகத்திலிருந்து அழைத்து இந்த விவரங்களை எல்லாம் சொன்னார்கள். 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மயக்கா தேசிய தலைவர் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களும் என்னிடம் தைப்பூசத்துக்கு முன்னாலோ அல்லது தைப்பூசத்துக்கு பின்னாலோ பிரதமர் வருவதாக தெரிவித்திருந்தார். அதே நேரத்திலே நம்முடைய வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவிருக்கின்ற பணிகளை பார்வையிடுவதற்கும் அவர்கள் வருகின்றார்கள். நாளை 1 மணி நேரம் இங்கு இருப்பார்கள். எனவே பொதுமக்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை நல்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்வதோடு எல்லோரும் சரியாக 2:45 மணிக்கு நீங்கள் இங்கே பத்துமலை திருத்தலத்துக்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரதமரின் இந்த வருகையை சமுதாயம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரதமருடன் அணுக்கமாக நமது உறவை வளர்த்துக் கொள்வதற்கும் பத்துமலையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் மேம்பாட்டு பணிகளுக்கும் ஏதுவாக நமக்கு உறுதுணையாக பிரதமர் இருப்பார் என்று இவ்வேளையில் வேண்டிக் கொள்கிறோம் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பத்துமலை திருத்தலத்திலும் பினாங்கு தண்ணீர்மலை கோவில் வளாகத்திலும் மனிதவள அமைச்சு கசுமா மடானி திட்டத்தை 2வது ஆண்டாக அமல்படுத்துகிறது. கசுமா எனப்படும் மனிதவள அமைச்சு தனது இலாக்காக்கள் மற்றும் ஏஜென்சிகளின் ஒத்துழைப்புடன் ஒரு சமூக சேவையாக கசுமா மடானி திட்டத்தை அமல்படுத்துவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அறிவித்தார். பத்துமலை திருத்தலத்திலும் பினாங்கு தண்ணீர் மலையிலும் பெரிய கூடாரங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் இளைப்பாறுவதற்கு வசதிகள் செய்து தரப்படும். களைப்புற்றவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளை அழைத்து வந்தவர்கள் இந்த கூடாரங்களில் ஓய்வெடுப்பதற்கும் இளைப்பாறுவதற்கும் வகை செய்யப்படும். தைப்பூச தினமான பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த ஓய்வு தளம் செயல்படும். பத்துமலையில் அமைக்கப்படும் கசுமா மடானி கூடாரங்களில் ஒரே நேரத்தில் 700 பேர் இளைப்பாற முடியும். பினாங்கு தண்ணீர்மலை கூடாரங்களில் 500 பேர் இளைப்பாற முடியும் என்று இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஸ்டீவன் சிம் சி கியோங் தெரிவித்தார். தவிர தைப்பூச விழா சுமூகமாக நடைபெறுவதற்கு கடுமையாக துண்டாற்றும் அரச மலேசிய போலீஸ் படையினர், துப்புரவு தொழிலாளர்கள், நகராண்மை கழக ஊழியர்கள், தொண்டர்கள் இளைப்பாறவும் இந்த கூடாரங்களில் தனி இடம் ஒதுக்கி தரப்படும் என்று ஸ்டீவன் சிம் சி கியோங் குறிப்பிட்டார். தைப்பூச விழாவில் பங்கு கொள்ளும் அனைத்து தரப்பினரின் வசதியை உறுதி செய்வதற்கு கசுமா மடானியின் இந்த திட்டம் அமைந்துள்ளதாக ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, புக்கிட் பண்டேரா MP ஷர்லீனா அப்துல் ராஷித், புக்கிட் காசிங் சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் ரிஷாகரன், கொத்தகமனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் ஆகியோர் இணைந்து நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஸ்டீவன் சிம் இதனை தெரிவித்தார்.
operasi kita akan mengadakan satu ruang rehat, pertama ruang rehat di kedua-dua di Batu Cave dan juga di Waterfall di Pulau Pinang, dan ruang rehat ni akan beroperasi pada 11 Februari 2025 iaitu hari Thaipusam tersebut dari jam 6 pagi hingga 6 petang. Dan antaranya antara kemudahan yang kita sediakan satu saya sebut ruang rehat di mana di Batu Cave dia boleh muat lebih kurang 700 orang pengunjung pada setiap masa, dan di Pulau Pinang 500 orang pengunjung. Dan ini adalah untuk memberikan keselesaan kepada khususnya para penganut yang hadir di perayaan tersebut apabila mungkin mereka perlukan ruang rehat, orang warga mas, ibu-ibu dengan anak kecil ataupun wanita-wanita yang mengandung, juga OKU. Tapi of course kita alu-alukan semualah. Ini khusus kepada golongan-golongan yang saya sebut tadi, tapi kita alukan semua. இவ்விரு திருத்தலங்களிலும் கடந்த ஆண்டு தைப்பூச விழாவில் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட கசுமா மடானி திட்டத்திற்கு கிடைக்கப்பெற்ற நல் ஆதரவை தொடர்ந்து இம்முறையும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். கசுமாவின் 300 தொண்டர்கள் பத்துமலையிலும் 200 தொண்டர்கள் தண்ணீர் மலையிலும் மக்களுக்கு சேவையை வழங்குவர். இந்த கூடாரங்களில் இளைப்பாறுகின்றவர்களும் பக்தர்களும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு உட்பட உடல்நிலை குறித்து இலவச பரிசோதனை செய்து கொள்வதற்குரிய வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். தவிர மனிதவள அமைச்சின் சொக்சோ பதிவுகள், குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கான சொக்சோ பாதுகாப்பு திட்டம் உட்பட மனிதவள அமைச்சின் சார்பு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய சேவைகளை இங்கே பெறலாம் என்று ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக சிங்கப்பூரில் தூக்கு தண்டனை நிறைவேற்றத்திற்கு காத்திருக்கும் ஒரு மலேசிய பிரஜையை காப்பாற்ற பொது மன்னிப்பு கோரி அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று புக்கிட் குளுகோ நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் கேட்டுக்கொண்டார். மலேசிய பிரஜைக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கோரி முந்தைய அரசாங்கத்தில் பிரதமராக இருந்த டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் செய்து கொண்ட மேல்முறையீட்டை ஒரு முன் உதாரணமாக பின்பற்றி பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பொது மன்னிப்பு கோரி சிங்கப்பூரிடம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று ராம் கர்பால் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக ஒரு மலேசிய பிரஜையான பன்னீர்செல்வம் பரந்தாமன் தற்போது தூக்கு தண்டனை நிறைவேற்றத்திற்கு காத்திருக்கிறார். பன்னீர்செல்வம் ஒரு போதைப்பொருள் கடத்தல்காரர் அல்ல, ஆனால் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டுள்ளது என்பது வழக்கின் சாராம்சத்தில் தெரிய வந்துள்ளது என்று ராம் கர்பால் தெரிவித்தார். பஹாங் பென்தோங்கில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர் இந்தோனேஷிய பொறியியலாளர் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. இன்று காலை 10:26 மணியளவில் எரிபொருள் நிரப்ப பெல் 2-6L4 ரகத்திலான அந்த ஹெலிகாப்டர் தரை இறங்கிய போது தீப்பிடித்துக் கொண்டது. இறந்தவர் 27 வயது ஃபின்சன் ரஸ்கி செம்பிரின் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது என்று பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹா முகமது கஹார் தெரிவித்தார். அந்த ஹெலிகாப்டர் தரையிறங்கும் போது 1 மீட்டர் உயரத்தில் வட்டமிட்டவாறு கட்டுப்பாட்டை இழந்தது. இதில் 44 வயது விமானியான ஓர் இந்தோனேசியர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பினார். அந்த ஹெலிகாப்டர் கடந்த 6 நாட்களாக தெனாகா நேஷனல் பிர்ஹாட் பணிகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. முஸ்லிம் அல்லாதவர்களின் நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் கலந்து கொள்வதற்கு புதிய வழிகாட்டுதல் விதிமுறைகளை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் அரசாங்கத்திற்கு வலியுறுத்தி உள்ளார். இதுபோன்ற உணர்ச்சிகரமான விவகாரங்கள் தொடர்பில் எந்தவொரு முடிவும் எடுத்து அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன்பு அது குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று ஐரித்தாம் எம்பியான வி காசியோங் கேட்டுக்கொண்டார். சமயம் தொடர்புடைய எந்தவொரு வழிகாட்டுதலாக இருந்தாலும் அது நாட்டின் பன்முக கலாச்சார சமூகத்தினரிடையே நல்லிணக்கத்தை பேணுகின்ற சூழலில் இருக்க வேண்டும் என்று வி காசியோங் வலியுறுத்தினார். உதாரணமாக சீன புத்தாண்டை எடுத்துக்கொண்டால் சீன சமூகத்தினர் அல்லாத பலர் இன்னமும் அது ஒரு மதம் தொடர்புடைய விழாவாக குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அது சீனர்களின் ஒரு கலாச்சார விழாவாகும். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு முஸ்லிம்களை அழைக்கும் நாங்கள் அவர்களை வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காக அழைப்பதில்லை என்று வி காசியோங் குறிப்பிட்டார்.
இவ்வாண்டு தைப்பூச விழாவில் பேரா மாநிலத்தில் ரதம் ஊர்வலமாக வருகின்ற பகுதிகளில் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மதுபானம் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்படும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் தெரிவித்தார். தைப்பூச விழாவிற்கு வருகின்ற பக்தர்களுக்கு குறிப்பாக ரத ஊர்வலம் நடைபெறுகின்ற பகுதிகளில் உள்ள கடைகளில் மதுபானம் விற்பனை செய்யப்படுவது அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக புகார் கிடைத்திருப்பதை ஒட்டி இந்த தடை விதிக்கப்படுவதாக சிவனேசன் குறிப்பிட்டார். இந்த உத்தரவை மீறி மதுபானம் விற்பனை செய்கின்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். வரும் செவ்வாய்க்கிழமை பினாங்கில் கொண்டாடப்படவிருக்கும் தைப்பூச விழாவில் சாலை போக்குவரத்து சுமூகமாக நடைபெறும் வேளையில் பாதுகாப்பு கண்காணிப்புக்கு சுமார் 1405 போலீஸ்காரர்கள் கடமையில் அமர்த்தப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூச விழாவை ஒட்டி ரத ஊர்வலம் உட்பட இந்துக்களின் இந்த வருடாந்திர விழா சுமூகமாக நடைபெறுவதற்கு 22 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். இந்த தைப்பூச விழாவை காண்பதற்கு பொதுமக்களுடன் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் அதிக அளவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி சீன புத்தாண்டு அன்று காலை 6:20 மணியளவில் குவாலலம்பூர் ஜலான் கிளாங்லாமாவில் ஒரு கேளிக்கை மையத்தின் முன்புறம் வாகனத்தை மிக அபாயகரமாக செலுத்தி இதர வாகனங்களை மோதி அராஜகம் புரிந்தது மற்றும் தங்கள் வசம் கத்தி வைத்திருந்தது தொடர்பில் 3 இந்திய இளைஞர்கள் குவாலலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 27 வயது ஆர் தீபன்ராஜ், 19 வயது எஸ் ஜீவன், 18 வயது இளைஞர் ஒருவர் ஆகிய 3 நபர்கள் மேஜிஸ்ட்ரேட் அமீரா அப்துல் ஆசிஸ் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இந்த மூவரும் அவ்விடத்தில் புரிந்ததாக நம்பப்படும் அராஜக செயல் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. தீபன்ராஜ் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு 1200 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது. ஜீவனும் வயது குறைந்த மற்றொரு இளைஞரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். கடந்த ஜனவரி 24ஆம் தேதி ஸ்லாங்கூர் தஞ்சோங்ரோ கடற்பகுதியில் கடல்சார் போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயம் அடைந்தவர்களில் மேலும் ஓர் இந்தோனேசியர் உயிரிழந்துள்ளார். காயம் அடைந்த 4 இந்தோனேசியர்களில் உயிரிழந்த நபரும் அடங்குவார் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் ஒமார் ஹான் தெரிவித்தார். தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த இந்தோனேசியர் நேற்று சர்டாங் மருத்துவமனையில் உயிரிழந்தார். ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த வேளையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மலேசியா விரிவான விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்தோனேசியா கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மற்றொரு நபர் உயிரிழந்தது அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி உள்ளது. கிழக்கு கரையில் 2 மாநிலங்களில் வெட்டுமர நடவடிக்கைகளுக்காக கையூட்டு பெற்றதாக சந்தேகிக்கப்படும் 3 அரசாங்க அதிகாரிகள் உட்பட 5 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட 5 ஒருவர் பெண் ஆவார். 30க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதுடைய 5 இன்று காலையில் ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதியை SPRM பெற்றுள்ளது. 3 அரசாங்க அதிகாரிகளும் 10 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது. கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தடம் புரண்டு தீப்பிடித்துக் கொண்டதில் அதன் ஓட்டுநர் தெய்வாதீனமாக உயிர் தப்பினார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 1:45 மணியளவில் ஜோஹர் பாரு தமான் ரிந்திங்கில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு 3 தீயணைப்பு வண்டிகள் அனுப்பப்படுவதற்கு முன்னதாக EMRS மற்றும் மோட்டார் சைக்கிள் முதல் உதவி சிகிச்சை பிரிவினர் முதலில் அனுப்பப்பட்டதாக லாக்கின் தீயணைப்பு நிலைய செயலாக்க அதிகாரி ஷாருல் சுபோ தெரிவித்தார். வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் அந்த கார் ஓட்டுநர் வாகனத்திலிருந்து வெளியேறி உயிர் தப்பியதாக அவர் குறிப்பிட்டார். தீ சுமார் 30 நிமிடத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜார்ஜ்டவுன் அயர் இத்தாம் பண்டார்பாருவில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டில் வணிகர் ஒருவரை கத்தியால் கீறி காயப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் 36 வயது ஆங் வெய் லூன் அல்லது ஹோலி என்று அழைக்கப்படும் நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். கடன் தொடர்பில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பின்னர் சம்பந்தப்பட்ட நபர் பினாங்கை விட்டு வெளியேறியிருக்கக்கூடும் என்று நம்பப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்.
கடந்த புதன்கிழமை ஜார்ஜ் டவுன் பெர்சியாரான் கர்னியில் உள்ள ஒரு பேரங்காடியின் 7வது மாடியிலிருந்து கீழே குதித்து கடும் காயங்களுக்கு ஆளாகிய அமெரிக்க சுற்றுப்பயணி ஒருவர் காதலியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக விரக்திக்கு ஆளாகியுள்ளார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த அமெரிக்க ஆடவரின் குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டு பேசியதில் இவ்விவரம் தெரிய வந்துள்ளது என்று திமூர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் ரஹ்மான் முகமது தெரிவித்தார். மலேசியாவை சுற்றி பார்ப்பதற்கு கடந்த பிப்ரவரி 1 தனது குடும்பத்தினருடன் வந்த அந்த ஆடவர் பிப்ரவரி 12 நாடு திரும்புவதாக இருந்தது. இந்நிலையில் மனம் உடைந்த நிலையில் காணப்பட்ட அந்த வெளிநாட்டு ஆடவர் அன்றைய தினம் திடீரென்று உயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சியில் இறங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த பேரங்காடியின் கீழ் தளத்தில் அமைக்கப்பட்ட அலங்கார வடிவமைப்பில் விழுந்ததால் அவர் காயங்களுடன் உயிர் தப்பிக்க முடிந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.